விகாரையின் பெயர் பலகைகள் அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பில் யாழ் வலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா பிரகாசிடம் போலீசாரால் வாக்குமூலம். அனூரவின் சொந்த மண்ணில் மொட்டுவின் பலம் நிரூபணம், மொட்டுக்கட்சி பெருமிதம். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பகுதிக்குள் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற நடவடிக்கை. தரமாறு ஆங்கில பாட சர்ச்சை, கட்டாய விடுமுறையில் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட பிரதி பணிப்பாளர். அரசின் புதிய சட்டம் ஆபத்தானது, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஜனாதிபதிக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு, இனங்களுக்கிடையே மோதலை தூண்டுவதாக குற்றச்சாட்டு. விடுதலை புலிகளின் தலைவரின் கொள்கையில் அரசாங்கம், இனவாதத்தை கக்கும் வீரசகர. விகாரையின் பெயர் பலகைகள் அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பில் யாழ் வலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா பிரகாசிடம் போலீசாரால் நேற்றைய தினம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. நேற்று முற்பகல் பிரதேச சபையில் வைத்து சுன்னாகம் போலீசாரால் குறித்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரதேச சபையின் அனுமதி இல்லாமல் கந்தரோடே விகாரை மற்றும் கதிர்குட விகாரை என நாட்டப்பட்ட 4 பெயர் பலகைகள் கடந்த 8ஆம் தேதி பிரதேச சபையால் அகற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அது மாத்திரமில்லை கணக்காக ஒரு ஆள் 6 நாள் ஒரு காட்டுறது போயிருப்பாங்க. அவர் ஒரு ஆள் வாக்கு மூலம் யார் உங்களை கலட்டுக்காங்க அந்த கலட்டுறதுக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. அவரை வாக்கு மூலம் என்னண்டா இப்போ நான் சொல்கிறத லேபர் எங்கே ஸ்டாஃபோ லேபர்ஸோ செய்ய வேணும். அப்போ நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டால் தியாமன் சொன்னவர் செய்தான்னு சொல்லுவேன். அதை நானே சொல்கிறேன். நீங்கள் அவரை இதுக்குள்ள எழுதுறீங்க. එහෙම ගලවනවා ස්වභාවයෙන් අයිතිකාරයෝ ආපුවාම ඒගොල්ලොන්ට දෙන්න පුළුවන් අර දැන් අපි නීති විරෝධී හින්දානේ ගලවලා තියෙන්නේ. சட்ட விரோதமா එතකොට ඒගොල්ලෝ ආපුවාම ඉල්ලීමක් කරොත් නිදහස් කරන්න පුළුවන්. அவங்களால வந்து அந்த போட்டை கேட்டா உங்களுக்கு கொடுக்கணுமா? இல்லை அந்த போட்டை கொடுக்கல. அது என்னென்றால் அதில் இருக்கிற பேர் பிள்ளை பேசிக் பிள்ளையே දෙන්න බැරි සර් ඒකේ දාලා තියෙන නම වැරදි කියලා. ඒ බෝඩ් එක එතන හයි කරන්න නෙමෙයි. ඒගොල්ලොන්ට අරගෙන යන්න. ආයි නැවත හයි කිරීමක් කරන්න බෑනේ මුදල් ගෙවන්න. அவங்க அதுல போறதுக்கு இல்ல திரும்பி. அது அவங்க எடுத்துட்டு போறதுக்கு அவனி கொடுக்கணுமா சொல்லி. அப்படின்னா அந்த அந்த நேமை எடுத்து போட்டு போட்டை கொடுக்கும். සාමාන්‍ය ඒකේ ප්‍රොසීඩියර් එක නම් සාමාන්‍ය අපි බෝඩ් එකක් ගැලෙව්වහම අයින් කරාම අයිතිකාරයෝ ආපුවාම අයිතිකාරයාට අපිට මොකද ඒගොල්ලෝ වියදමක් දරලා තිනවනේ. අයිතිකාරයන් නිදහස් කරන්න පුළුවන්. නමුත් ඒගොල්ලන්ට වෝන් කරන්න ඕනේ ආයතන හයි කරන්න බෑ. හයි කරනවා නම් සභාවට ගාස්තු ගෙවලා අවසරයක් පිට තමයි හයි කරන්න. එහෙම තමයි කරන්නේ. இப்படி ஒரு கட்டளை ஒன்று புறப்பிச்சு கொடுக்கல. அவங்களுக்கு இந்த போட்டை உங்களுக்கு தாரம் நீங்கள் அதில் போட் போட இயலாது. இந்த போட்டை நீங்கள் எடுத்துகிட்டு கொண்டு போய் பிரதேச சபையோட அனுமதி எடுத்து நீங்கள் போட்டை போகிறோம்னா போடுங்கன்னு சொல்லி அதை சொல்லி கொடுக்கலாம். அது அவைக்கு தெரியும் தானே. இப்படி தான் அந்த போட்டில் நீங்கள் ஒன்றும் செய்யாமலுக்கு அப்படியே கொடுக்கணுமான்னு இல்லை. அது அவை இப்போ அதை கொண்டு அப்படியே திருப்பி விடுறத கொண்டு நட்டு விட்டால் என்ன செய்யறது? எங்களை திரும்பி பிடுங்குறது தான் வேலையாக இருக்குது. இந்த சார் එහෙම දුන්නත් එහෙම ආයෙතන ගිහිල්ලා බෝට් එක අපි දෙනවා. හැබැයි අපි අර නම අයින් කරලා තමයි දෙන්නේ. ඒ ටිකත් நம்ம வாக்குமூலத்தில் எல்லாம் தரட்டாங்க. அப்படி அவங்களுக்கு போட் தேவைன்னு சொன்னால் நாங்கள் அந்த கதிர்கூட பன்சில் அடிச்சுக்கிற பேரை அழிச்சுக்கிட்டு நீக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு தாராமன்னு சொல்லி உங்களுக்கு விரும்பினா இல்லை. நீங்கள் தானே அதை கேட்குறீங்க. இப்போ நான் அவர் என்ன கேட்குறீங்க அப்படி கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்க நாங்கள் கொடுக்க ரைட்டு இல்லை கேட்டால் கொடுக்கலாம். கேட்டால் கொடுக்கலாம். දැනට වෙනස් කරන්න බෑ. අපි පන්සලට කියනවනේ ඕනේ නම් අරගෙන ඇවිල්ලා යයි කියන්නේ. அவங்க வந்து நாங்கள் எல்லாரும் கதைச்சு போட்டோம். உங்களோட நாங்கள் கதைப்போம். அதுக்கு பிறகு அந்த பேரை கொடுக்குற டைமில் நீங்கள் கொடுக்க 7 மணி சொன்னால் கொடுக்குற டைமில் நீக்கிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நீக்க வேணாம்னு சொல்லிட்டு இலங்கை தமிழரசு கட்சி கடமை காலங்களில் நீங்கள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விளம்பர பலகைகளை சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து செயற்பாடு அனுமதி பெறாமல் மேற்கொள்ளப்படுகின்ற நான் கடமை
30/12/2025 எங்கள்ட லெஜர் இருக்குது தானே, எங்களுடைய ஆதனங்கள் லெஜர் இருக்குது தானே, அதில் அந்த பகுதி கந்தரோட தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான பகுதி என்று எழுதியிருக்கு. அதில் விகாரி என்றோ அல்லது ஆதனம் என்றோ குறிப்பிட்டேன். அந்த ஆண்டு அந்த போட் மட்டும் இல்லை, அதை விட 10-12 போட்கள் தான் விஹாரிக்கு என்று பதிவு செய்யப்பட்ட காணியாவட்டத்தில் இருக்குது. இல்லை இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே අපිට එනවනේ. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சொந்த ஊரில் வெற்றிகரமாக கூட்டத்தை நடத்தி எமது அரசியல் பலத்தை வெளிப்படுத்தியுள்ளோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். மொட்டுக்கட்சி தலைமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் 2026 ஆண்டு கூறிய முதலாவது கூட்டத்தை ஜனாதிபதியின் சொந்த ஊரிலேயே நடத்தி காட்டினோம். இக்கூட்டத்தை நடத்துவதற்கு பல தடைகள் ஏற்படுத்தப்பட்டன. கொடி நடுவதற்கு கூட இடமளிக்கப்படவில்லை. ஆனால் மக்கள் அணிதிரண்டு வந்து சிறந்த பதிலை வழங்கினர். அதேவேளை அனுரகுமார திசாநாயக்க தான் ஜனாதிபதி என்பதை நாம் ஏற்கின்றோம். அவருக்கு பின்னால் ஜேவிபியினர் மற்றும் அக்கட்சியினருடன் தொடர்புடையவர்களுக்கு இந்நாட்டில் ஜனாதிபதி பதவிக்கு வர முடியாது. பொய்களை நம்பி ஏமாந்தது போதும் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர். எனவே நாட்டை நேசிக்கக்கூடிய ஒருவரை மக்கள் தெரிவு செய்வார்கள் என குறிப்பிட்டார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பகுதிக்குள் தேங்கியுள்ள மழைநீரை எதிர்வரும் பிப்ரவரி 9 அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் நடைபெறும் செம்மணி மனித புதைகுழி வழக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் நேற்று காலை எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன் பிரகாரம் குறித்த அகழ்வு பிரதேசத்தை யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், சட்டத்தரணிகளான VS நிரஞ்சன், ரணிதா ஞானராஜா, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர், போலீசார் அடங்கிய குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்ட போது குறித்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. இன்று செம்மணி சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு யாழ்ப்பாண கௌரவ நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் எஸ் லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதன் போது முடிவெடுக்கப்பட்டது இன்று இந்த பிரதேசத்தை சென்று பார்வையிடுவதாக. அதன்படி இன்று 3 மணிக்கு அழைக்கப்பட்ட அனைத்து துறத்தவர்களும் இந்த இடத்தை வந்து பார்வையிட்டார்கள். அப்போது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் வெள்ளநீர் புகுந்து நிரம்பி காணப்படுவதனால் இந்த அகழ்பணி உடனடியாக தொடங்க முடியாது என்றும், இந்த வெள்ளநீர் மட்டும் பார்த்து அகழ்பணி ஆரம்பிக்கப்பட வேண்டும் அல்லது அந்த நீரை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வெள்ள நீரை வருகிற மாதம் 9 நல்லூர் பிரதேச சபை மூலம் சட்ட வைத்தியர் ஊடாக நீதிமன்றத்தின் மேற்பார்வையின் கீழ் இந்த வெள்ள நீர் அகற்றுவதற்கான நடவடிக்கை 9 குறிக்கப்பட்டிருக்கிறது. அன்று இந்த வெள்ள நீரை அகற்றின பிற்பாடு இந்த அகழ்வுப்பணி எவ்வாறு நடைபெறுகிறது என்பது தொடர்பில் திகதி நிர்ணயிக்கப்பட இருக்கின்றது. இந்த வழக்கு மீண்டும் பிப்ரவரி மாதம் 9 அழைக்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே முன்னர் இந்த அகழ்வு பணிக்காக ஒதுக்கின நிதி திரும்பியதாக ஒரு தகவல் இருக்கு, அது சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நிதியாண்டுக்கான நிதிகளும் அந்தந்த நிதியாண்டில் பிரயோகிக்கப்பட வேண்டும். ஆகவே இதுக்கான பாதீடு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. அதையே மீண்டும் உரிய தரப்பினர் சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் பிரணவன் அவர்களினால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான அனுமதி எடுக்கப்படும். அதன் மூலம் பாதீடு வழங்கப்படுவதன் அடிப்படையில் இந்த அகழ்பணி தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. மேலும் இந்த சிந்துபாத்தி இந்து மயான பகுதியானது அதற்கான பாதையை நல்லூர் பிரதேச சபையினர் ஏற்கனவே இருந்த அதே பாதையில் அதனை செப்பனிட்டிருக்கின்றார்கள் என்பதும் இன்று நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. நல்லூர் பிரதேச சபை சார்பாக சட்டத்தின் ஒருவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக இன்றைய நாளில் இது அவதானத்தின் அடிப்படையில் ஒரு விண்ணப்பம் செய்யப்பட்டது. நிலப்பாங்கு தொடர்பான விடயத்தில் எந்த விதமான அபிவிருத்தியும் செய்கிறதுக்கான அனுமதியை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா முழுமையான அகழ்வு பணிகள் பூர்த்தியாக மட்டும் நிலத்திட தோட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத அடிப்படையில் இனி வருங்காலத்தில் இது தொடர்பாக நீதிமன்றம் சொல்லியிருக்குது.
எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் அனுமதி இல்லாமல் அதுக்குள்ள ஒன்றும் செய்யப்படாது. ஏற்கனவே செய்யப்பட்ட அந்த அறிக்கைகளுக்கு ஏதாவது சமர்ப்பிக்கப்பட்ட ஏதாவது பரிசோதனை இதுவரை சமர்ப்பிக்கப்படையில தரம் 6 ஆங்கில பாட சர்ச்சை நெருக்கடி தொடர்பாக தேசிய கல்வி நிர்வாகத்தின் பிரதி பணிப்பாளர் நாயகம் தர்ஷன சமரவீர கட்டாய விடுமுறையில் வீட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக அதே நிறுவனத்தைச் சேர்ந்த மேலும் 2 பெண் அதிகாரிகள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக உள்ளக விசாரணையின் முடிவு வரும் வரை NIE பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுள விதானபத்ரன பதவி விலகினார். புதிதாக அச்சிடப்பட்ட 6ஆம் வகுப்பு ஆங்கில தொகுதியில் பொருத்தமற்ற வலைதளம் பற்றிய குறிப்பு இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து கல்வி அமைச்சகம் அதன் விநியோகத்தை நிறுத்தியது. கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவேவா இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு துறையில் புகார் அளித்துள்ளார். மேலும் விசாரணைகள் நடந்து வருகின்றன. இதற்கிடையில் முன்மொழியப்பட்ட 6ஆம் வகுப்பு கல்வி சீர்திருத்தங்களை 2027 வரை ஒத்திவைக்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. திருகோணமலையில் சர்ச்சைக்குரிய புத்தர் சிலையை 2004ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடன் போரிட்டுத்தான் பாதுகாத்தோம் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். குறித்த புத்தர் சிலை விவகாரம் தொடர்பான நீதிமன்ற வழக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவ்வாறு நீதிமன்றத்திற்கு நேற்று வருகை தந்து கருத்து தெரிவிக்கும் போதே சரத் வீரசேகர இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் தெரிவித்த அவர், அரசாங்கத்தில் தற்போது உள்ள பிரபாகரன்கள் மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்திடம் இருக்கும் பிரபாகரன்களிடமிருந்து இந்த சிலை பாதுகாக்க போராட்டம் நடத்த வேண்டியுள்ளது. இது மிகவும் கவலைக்குரிய நிலைமையாகும். தேரவாத பௌத்த நாட்டில் இவ்வாறான ஒரு நிலை இருள் சூழ்ந்த காலகட்டமாகும். அதாவது புத்தர் சிலை ஒன்றை நிறுவுவதற்கு முயற்சித்த பிக்குகள் 9 பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. மதஸ்தலத்திற்கான உறுதி இருக்கும் இந்த காணியில் புத்தர் சிலை அமைப்பது சட்டவிரோதமானது என்றால் கடற்கரையோரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஏனைய மதஸ்தலங்கள் மற்றும் கட்டிடங்களும் அகற்றப்பட வேண்டும். மேலும் கரையோரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்து கோயிலை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த போதும் அதை அகற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. ஆனால் புத்தர் சிலை அகற்றல் பௌத்த தர்மத்திற்கு எதிராக அரசாங்கம் திட்டமிட்டு செய்யும் செயற்பாடாகவே நான் பார்க்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றாக அரசாங்கம் கொண்டுவரும் புதிய சட்டம் மிகவும் ஆபத்தானது என்று சமூக செயற்பாட்டாளர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவிக்கையில், பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றாக அரசாங்கம் பிப்ரவரி மாதம் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருகிறது. இது தற்போது இருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை விட மிக மோசமான சட்டமாகவே காணப்படுகிறது. இந்த சட்டம் மக்களுடைய பார்வைக்காக வெளியிடப்பட்டு நீதியமைச்சால் மக்களின் கருத்து கேட்கப்பட்டுள்ளது. குறித்த சட்டம் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் இந்த சட்டம் தொடர்பாக முடிவெடுக்க வேண்டியவர்கள் 3 பேர்: ஜனாதிபதி, நீதியமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர். இவர்களை தவிர வேறு யாரும் இது தொடர்பாக முடிவு எடுக்க முடியாது. ஆகவே இந்த சட்டம் மிக மோசமான ஒரு சட்டமாகவே காணப்படுகிறது. 400 பக்கங்களை கொண்ட இந்த சட்டம் மிக மோசமாக காணப்படுகிறது. நாங்கள் ஒரு ஊடக சந்திப்பை கூட செய்ய முடியாத நிலைமை இந்த சட்டத்தில் காணப்படுகிறது. இந்த சட்டம் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் இலங்கையில் கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படும். இந்த அரசாங்கம் போராட்டங்கள் ஊடாகத்தான் ஆட்சியை கைப்பற்றியது. அந்த நிலை தன்னுடைய அரசாங்கத்திற்கு ஏற்படும் என தெரிந்துதான் இவ்வாறு ஒரு பயங்கரமான சட்டத்தை கொண்டு வருகிறது. அரசாங்கத்தை விமர்சிக்க தடை ஏற்படுத்தி அரசாங்கத்தை நீண்ட காலம் தக்க வைத்துக் கொள்வதற்காகவே இந்த சட்டம் கொண்டுவரப்படுவதாக நான் கருதுகின்றேன். இந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கு தென்னிலங்கையில் பொது அமைப்புகள், புத்திஜீவிகள் தயாராகி வருகின்றார்கள். வருகின்ற நாட்களில் பாரிய போராட்டத்தை நீதியமைச்சின் முன்னால் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். இந்த போராட்டம் வடகிழக்கிலும் விஸ்தரிக்கப்பட வேண்டும். இந்த சட்டம் தொடர்பாக விழிப்புணர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அனைத்து மக்களும் இந்த சட்டத்தில் இருக்கும் ஆபத்துகள் தொடர்பில் அறிய வேண்டும். நீங்கள் புதிய சட்டத்தை தவிர்த்துவிட்டு தனி நபராகவோ அல்லது குழுக்களாகவோ இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்கவில்லை என்று நீதியமைச்சுக்கு தெரிவியுங்கள். மோசமான சட்டத்தை எதிர்த்து குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற வேளை மிக வேதனையான விடயம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய தமிழ் கட்சிகள், தமிழ் தலைவர்கள் இந்த சட்டம் தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை. இந்த சட்டத்தை எதிர்த்து குரல் கொடுக்காமல் அமைதியாக இருக்கின்றார்கள். ஆகவே கொண்டுவரப்பட இருக்கும் மோசமான சட்டத்தில் இருக்கின்ற பாதிப்பை தமிழ் தலைவர்கள் மக்களுக்கு உணர்த்தி அதற்கு எதிராக போராட முன்வர வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் ஆற்றிய உரை இனங்களுக்கிடையிலும் மதங்களுக்கிடையிலும் குரோதத்தை உண்டாக்கும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்து அவருக்கு எதிராக நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிவித்ரஹெல உரிமை அமைப்பின் இளைஞர் விவகார செயலாளர் குமார ராஜரத்ன உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவினரை இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தனர். ஜனாதிபதியின் கருத்துக்கள் நாட்டின் ஐக்கியத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அது தொடர்பில் உடனடி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 16ஆம் தேதி ஜனாதிபதி
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆற்றிய உரையானது சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக முறைப்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். குறிப்பாக வடக்கு மற்றும் தெற்கு மக்களுக்கிடையே விரிசலை ஏற்படுத்தும் உள்நோக்கத்துடன் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த குமார ராஜரத்ன, ஜனாதிபதி தனது உரையின் மூலம் இனங்களுக்கிடையிலும் மதங்களுக்கிடையிலும் வன்முறையையும் பிரிவினையும் ஏற்படுத்த திட்டமிட்டு முயற்சித்துள்ளார். இது தண்டனைக்குரிய குற்றமாகும். புனித பூமிகளை மையப்படுத்தி அவர் வெளியிட்ட கருத்துக்கள் பௌத்த மக்கள் வடக்கு நோக்கி வருவது குரோதத்தை பரப்புவதற்கு என்ற தோரணையில் அமைந்திருந்தன. மத சுதந்திரமும் நாட்டின் எந்த பகுதிக்கும் செல்வதற்கான உரிமையும் உள்ள ஒரு நாட்டில் இத்தகைய கருத்துக்கள் தமிழ் மக்களிடையே சிங்கள மக்கள் மீது தேவையற்ற பகையை உருவாக்கும். தற்போது ஜனாதிபதிக்கு சட்ட விலக்களிப்பு காணப்படுவதனால் உடனடியாக அவரை கைது செய்ய முடியாது என்பதை நாம் அறிவோம். எனினும் அவரது பதவிக்காலம் முடிந்தவுடன் சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தை மீறியமைக்காக அவருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஜனாதிபதியின் இந்த கருத்துக்கள் தொடர்பில் அனைத்து சட்ட ரீதியான ஆதாரங்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளித்துள்ளோம். நிறைவடைந்ததும் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான பணிகளை இப்போது ஆரம்பிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளோம் என்றார்.